Hi friends, welcome to my channel. Last video la நம்ம data science field la என்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்திருப்போம். இந்த வீடியோல அந்த data science கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஃப்ரீயா படிக்கலாம், இன்டர்நெட்ல எங்கெல்லாம் ஃப்ரீ ரிசோர்சஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எந்த ஃபீல்டுல நம்ம அப்கிரேட் ஆகணும்னு நினைச்சாலும் அந்த ஃபீல்டுல என்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஃப்ரீ ரிசோர்சஸ்லாம் இருக்கா அப்படின்றத சர்ச் பண்ணி பாருங்க. ஃப்ரீ ரிசோர்சஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் அதை படிச்சு பாருங்க. ஸோ நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் எல்லாரும் ஏதாவது கோர்ஸ் அப்கிரேட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் பார்க்குற க்ரைட்டீரியா சேலரி அதிகமாக கிடைக்குமா அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ சேலரி அதிகமாக கிடைக்கும், பட் ஆனால் உங்களால் முடியுமா, எனக்கு இது பிடிச்சிருக்கா இந்த ஃபீல்டு அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சேலரி அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக மட்டுமே டேரெக்டாக கோர்ஸை ஜாயின் பண்ணிடாதீங்க. பேசிக்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் கோர்சஸ்லாம் இப்போ வந்து ரொம்ப அதிகம் காஸ்ட் வைஸில். கண்டிப்பாக கோர்ஸ் தான் பண்ணணுமான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லவே இல்லை. பிகாஸ் இப்போலாம் இன்டர்நெட்டில் நிறைய ரிசோர்ஸஸ் ரொம்ப கிளியராகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்டில் ஃப்ரீ ரிசோர்ஸஸை பேசிக்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு 1 month படிச்சு பாருங்க. படிச்சதுக்கு அப்புறம் உங்களால முடியும், இந்த ஃபீல்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்க வந்து இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச டேட்டா சயின்ஸ் கான்செப்ட்ஸ்க்கான ஃப்ரீ ரிசோர்ஸஸை பத்தி தான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா யூடியூப். நீங்க ஸ்டார்டிங் டேட்டா சயின்ஸ்னா என்னன்னே தெரியாது, நம்மளால படிக்க முடியுமா அப்படி ஃபர்ஸ்ட் வந்து நான் யூடியூப்பை தான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க இப்போதான் டேட்டா சயின்ஸ்னா என்னன்னு பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க யூடியூப்பை போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ உங்களால் டேட்டா சயின்ஸ் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேட்டா சயின்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் அதில் இருந்து இன்ஃபர்மேஷன்லாம் கெயின் பண்ணிக்கிட்டு உங்களால் முடியும் அப்படின்னதுக்கப்புறம் ரோட் மேப்பை செட் பண்ணுங்கள். ரோட் மேப் செட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி ரிசோர்ஸில் படிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து யூடியூப்ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணி நமக்கு நிறைய ரிசோர்ஸஸ் வரும். இந்த கிரேட் லேக்ஸ்லேருந்து இருக்குது, நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. யூனிவர்சிட்டி கோர்சஸும் இருக்கும், இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸும் போட்டிருப்பாங்க. சர்டிஃபிகேஷன் கொடுக்குற உங்களுக்கு யாரோட வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கோ ஸோ அவங்க கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். பட் ஆனால் வந்து செல்ஃப் லேர்னிங்கில் இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு ட்ராப்பில் வந்து கண்டிப்பாக மாட்டுவோம். என்ன அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிரேட் லேக்ஸ்லேருந்து படிக்கிறோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் திரும்பவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து படிப்போம். ஸோ இப்படி படிக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு கோர்ஸஸும் படிக்கும் போது நமக்கு அதில் இல்லாத இதில் கொஞ்சோண்டு இருந்தால் கூட இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு நெக்ஸ்ட் போயிட்டே இருப்போம். ஸோ பட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ளேயே தான் ரொம்ப நல்லா சுற்றிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ஃபுல் ஸ்ட்ரெச்சாக எல்லா கான்செப்ட்ஸும் கிளியராக படிச்சதுக்கு அப்புறமா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மீன் மோட் மீடியன் இருக்குன்னா மீனா என்னன்னு படிச்சாச்சு, மோட்னா என்னன்னு படிச்சாச்சு, எல்லாமே படிச்சாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அதை சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு ஒரு ப்ராப்ளம்ஸ் எடுத்து போட்டு பாருங்க. அப்படி உங்களால் முடியலன்னா நெக்ஸ்ட் வேற ஏதாவது ரிசோர்ஸஸ்ல உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி எடுக்கிறாங்கன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மீன்னா என்ன, ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ்னா என்னன்னு என்னால் டேட்டா செட்டை வச்சு பார்க்க முடியுது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அதை டிக் போட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போயிடுங்க. ஸோ இவங்களத விட அவங்களது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம போய்கிட்டே இருப்போம். ஸோ இந்த டுட்டோரியல் ட்ராப்ல வந்து ஈஸியாக நம்ம மாட்டிடுவோம். யூடியூபே ஒரு பெரிய ரிசோர்ஸு. ஸோ இதை எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியாத சில டைம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட பர்சனல் இமெயில் ஐடியிலேருந்தே நம்ம ஏதாச்சும் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை படிக்கிறது மட்டும்தான் இல்லை, நம்ம ஏதாச்சும் ஒன்றத்தை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சமையலை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறோமோ, இல்லைனா வந்து எனக்கு பெயிண்டிங் பற்றி கற்றுக்கணுமோ, இல்லைனா வந்து நான் வந்து டெவலப்மெண்ட் பற்றி கற்றுக்கிறேன், டெஸ்டிங் பற்றி கற்றுக்கிறேன், எதை பற்றி கற்றுக்குறீங்க அப்படின்னாலுமே வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு மெயில் ஐடி வச்சுக்கோங்க. பர்சனல் மெயில் ஐடியோட இதை கம்பைன் பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் யூடியூபோட அல்காரிதமே என்னன்னா நீங்கள் எதை பற்றி பார்க்குறீங்களோ அதை பற்றி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து ஒரே மெயில் ஐடியை உங்களோட என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் எஜுகேஷன் எல்லாத்துக்குமே ஒன்றா சேர்த்து யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா எது டாமினண்ட்டாக நம்ம பார்க்குறோமோ, தட் இஸ் எது அதிகமாக நம்ம பார்க்குறோமோ அதோட ரெக்கமெண்டேஷன் தான் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இப்போ ஏதாச்சும் ஒருத்தரோட சிங்கிள் கான்ட்ரிபியூட்டர் இப்போ கிருஷ்ணாய்க்கோட வீடியோ எடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து திரும்ப லாகின் பண்ணும் போது வேற ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோட வீடியோஸை கூட நமக்கு சஜஷனில் கொடுக்கும். ஸோ அவரோடது கூட நல்லா இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மர்ஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம கரெக்டாக படிக்கணும்னு வரும்போது இந்த இமெயில் ஐடியை லாகின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூடியூப்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறேன்னு போகும்போது நமக்கு பிடிச்ச என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் கிரியேட்டர் யாராச்சும் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கன்னா நம்ம அதை தான் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம என்றைக்குமே வந்து மூளையை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ரொம்ப நேரம் டைம் எடுத்துப்போம். லைக் இன்ஸ்டாகிராம் ஃபீடை ரோல் பண்ணி பார்க்கலாம், அப்புறமா யூடியூப் வந்ததுக்கப்புறம் ஷார்ட்ஸ் பார்க்கலாம், இல்லை யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ப்ரொகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், தள்ளி வச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம படிக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு செப்பரேட் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது உங்களோட ஹோம் பேஜில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா சயின்ஸ் கண்டென்ட்ஸ் மட்டுமே உங்களுக்கு வரா மாதிரி இருக்கும். பெட்டர் லாகின் வித் டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடி. இதுதான் வந்து நம்மளால பண்ண முடிகிற ஒரே ஒரு விஷயம். பட் யூடியூப் இஸ் த பிக்கஸ்ட் சோர்ஸ். அதை வந்து மிஸ்லீட் பண்ணி தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. லைக் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியோட கம்பைன் பண்ணி கண்டென்ட்டாக பார்க்கவே பார்க்காதீங்க. ஸோ யூடியூப்பில் எந்த
சேனல் கண்டென்ட்லாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ freecodecamp.org இந்த சேனல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டெக்னாலஜி ஓரியன்ட் சேனல். ஸோ இதில் வந்து எல்லா டெக்னாலஜி ஓரியன்ட் ஸ்கில்ஸ்க்கும் வந்து டியூட்டோரியல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸில் எடுத்துக்கிட்டா லீனியர் அல்ஜிப்ரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது 11 ஹார்ஸ் கோர்ஸ். ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சிட்டியோட கோர்ஸ். ஸோ அதான் ஃபுல் காலேஜ் கோர்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 11 ஹார்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இன்னொரு சேனலில் ஏதாச்சும் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா MIT ஓப்பன் கோர்ஸ் வேர் இந்த சேனலுமே வந்து ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியோட கிளாஸஸ் தான். ஸோ நல்லாவே எடுத்திருப்பாங்க. நான் வந்து இந்த வீடியோஸ்லேருந்து நிறைய நாலேஜ் நான் கற்றுக்கிட்டேன் லீனியர் அல்ஜிப்ராக்கு. ஸோ இந்த கிளாஸஸ் எடுத்தவர் யாருன்னா கில்பர்ட் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி அவங்க கிளாஸஸில் எடுத்ததை தான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் எதையுமே ரெஃபர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் விட எனக்கு இன்ட்ராக்டிவாக விஷுவலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா 3 blue 1 brown. ஸோ இதில் வந்து மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே விஷுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாமே ஸோ நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ விஷுவல் கண்டென்ட்ஸ் நல்லாயிருக்கும் இந்த சேனலில். ஸோ இதெல்லாம் தான் வந்து யூடியூப் சேனலில் இருக்க கண்டென்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த கண்டென்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் படிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணி தான் படிக்கணுமா, ஸோ எல்லாமே எனக்கு ஒரே இடத்துல கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவுமே கிடைக்கும். ஃப்ரீ ரிசோர்ஸஸாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் coursera டைப் பண்ணுங்கள் கூகுளில். courseraல ஃபர்ஸ்ட் லிங்கே வந்து courseraவோட லிங்க் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு coursera வெப்சைட் வரும். ஸோ இதை நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க உங்களோட இமெயில் ஐடி வச்சு. இது வந்து ஃப்ரீ கோர்சஸாக உங்களோட இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க கோர்சஸை எப்படி நம்ம ஃப்ரீயாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுலேயுமே பெய்டு தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து IBM டேட்டா சயின்ஸ் கோர்ஸை நான் காட்டுறேன். ஸோ IBM மட்டும் தான் இருக்குது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக டேட்டா சயின்ஸ் அடித்தாலே நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டி கோர்சஸும் சேர்ந்து இதில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா IBM ஸ்பெஷலைசேஷன், IBM ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ், ஸோ இதெல்லாமே நிறைய கோர்சஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதில் நான் வந்து உங்களுக்காக பிக் பண்ணி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IBM டேட்டா சயின்ஸ் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 கோர்சஸை வந்து ஒன்றா சேர்த்து ஒரு ரோட் மேப் போட்ட மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஷோ மோர் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ 6, 7, 8, 9, 10 ஸோ 10 கோர்சஸ் இருக்குது. டில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிரியேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கோர்ஸ் வந்து வாட் இஸ் டேட்டா சயின்ஸ் இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரோட் மேப் மாதிரியே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோர்சஸ்லாம் நான் எப்படி ஃப்ரீயாக படிக்கிறது அப்படி கேட்டிங்கன்னா நான் வந்து கோர்ஸ் 6 கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேஜ்க்கு போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் கீழே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நான் இப்போ பிக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் வித் SQL இருக்குது, அப்புறம் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அண்ட் டேபிள்ஸ், இன்டர்மீடியட் SQL, ஸோ இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்ஸும் இருக்கும். ஸோ ஷோ மோர் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு தெரியும். இப்போ இதை நான் வந்து படிக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் என்ரோல் ஃபார் ஃப்ரீயை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா 1 மந்த்க்கு இவ்வளோ, 3 months 6 monthsோட பேலாம் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வேணாம். நம்ம எந்த ஆப்ஷனுக்கு போக போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீயாக எப்படி படிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஃப்ரீயாக படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்க்கு இவ்வளோன்னு தான் கொடுத்துருப்பாங்களே. ஸோ அதை ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து கண்டினியூ பட்டனுக்கு கீழே ஆடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆடிட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கோர்ஸ்க்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். லோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வீக் கோர்ஸ், week 1, week 2 அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வீடியோஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோர்ஸ் இன்ட்ரடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஒரு ஃபுல் ரோட் மேப் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக படிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோட் மேப் எடுத்து courseraல நீங்கள் வந்து ஒரு ஃபுல் கோர்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இதுதான் டேட்டா சயின்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இது நம்மளால் படிக்க முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் என்ன அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் ஆல்ரெடி காட்டியிருப்பேன் MIT ஓப்பன் கோர்ஸ் வேர். ஸோ இது வந்து ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டி தான். ஸோ இந்த இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டெக்னாலஜியுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்னா ஸோ பைத்தான் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே நிறைய பைத்தான் கோர்சஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்திருக்கிறது ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் டு ப்ரோக்ராமிங். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் டு ப்ரோக்ராமிங் யூசிங் பைத்தான் வந்திருக்கு. உங்களுக்கு உள்ளே போய் பாருங்கள் என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த கோர்சஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் படித்தாலும் நமக்கு வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டியில் லைவ் கிளாஸஸ் எடுத்ததோட ரெக்கார்டிங்ஸ் தான் நமக்கு இருக்கும். ஸோ இதுலேயுமே நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். இதுவுமே ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் சர்ச் பண்ண உங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்ட்டு. இது வெறும் டேட்டா சயின்ஸ்க்குன்னு மட்டும் இல்லை, எந்த கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னாலும் எந்த டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னாலும் உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ண ஃப்ரீ ரிசோர்ஸஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது ரிசோர்ஸஸில் இன்னும் ஏதாச்சும் இன்டெப்த்தாக உங்களுக்கு வந்து நான் சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்காகவே வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம்
இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியுதா, படிக்க முடியுமா, இதெல்லாம் பாருங்கள். உங்களால் படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டோட படிங்க. ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து ஜாலியாக ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொகாஸ்டினேட் தள்ளி வச்சிருவோம் நம்ம படிக்கிறத. ஸோ படிக்கலான்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வச்சுக்கோங்க. உங்களோட ஒர்க் டெஸ்கில் கூட எழுதி வச்சுக்கோங்க, ஐ வாண்ட் டு பி அ டேட்டா சயின்டிஸ்ட், ஆர் ஐ வாண்ட் டு பி அ டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், ஆர் ஐ வாண்ட் டு பி அ டெவலப்பர். ஏதாச்சும் ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஃபிசிக்கலாக இருக்கிறத மோட்டிவேஷன் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஏதாச்சும் நியூஸ் ஃபீட் ரீல்ஸ் ஏதாவது பார்த்துட்டு இருந்தால் கூட அதை அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு 5 minutes கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை பற்றி தெரியாமல் இருக்காங்க. ஸோ நம்மளால் ஈஸியாக செல்ஃப் பேஸ்டாக படிக்க முடியுமா நம்மளே சர்டிஃபிகேஷன் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த ரிசோர்ஸஸ்லாம் நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுலேயும் ஏதாச்சும் டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு ஒரு வீடியோவாக போட முடியும் அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் நம்ம இன்டர்நெட்டில் எங்கெல்லாம் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டேட்டா சயின்ஸ்க்காக பார்த்துருந்தோம். இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரிசோர்ஸஸ் பற்றிலாம் தெரியணும், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ரிசோர்ஸஸ் பற்றி தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் டேட்டா சயின்ஸில் அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் a lot for watching my videos.